ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த லூசிபர் படம் 2019இல் வெளியானது. அதன் 2ஆம் பாகமாக தற்போது எம்புரான் படம் உருவாகியுள்ளது. மார்ச் 27இல் இப்படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது. பொலிட்டிக்கல் த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகியுள்ள எம்புரான் படத்தில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மார்க்சிய காட்சிகளை குறிப்பிட்டு விமர்சிக்கும் விதமாக நிறைய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 2002 குஜராத்தில் நடந்த இந்து முஸ்லிம் கலவரமும் படத்தின் மைய கதையாக இடம்பெற்றுள்ளது. இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்யும் காட்சிகளுக்கு இந்துத்துவ அமைப்புகள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் சர்ச்சைக்குரிய காட்சிகளை எம்புரான் படக்குழு நீக்கியது. நீக்கப்பட்ட காட்சிகளுடன் MP சுரேஷ் கோபிக்கு தெரிவித்த நன்றியையும் படக்குழுவினர் நீக்கியுள்ளனர். இந்நிலையில் எம்புரான் பட சர்ச்சை ராஜ்யசபா வரை சென்றுள்ளது. மத்திய இணையமைச்சரும் பாரதிய ஜனதா MPயுமான சுரேஷ் கோபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MP ஜான் பிரிட்டாஸ் இடையே எம்புரான் படத்தை மையமாக வைத்து காரசாரமான விவாதம் அரங்கேறியது. முதலில் பேசிய ஜான் பிரிட்டாஸ், எம்புரான் படத்தில் வரும் கூடவே இருந்து துரோகம் செய்யும் முன்னா கதாபாத்திரம் பாரதிய ஜனதாதான். கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் பாரதிய ஜனதா மேஜையில் அமர்ந்திருக்கிறார். கூடிய விரைவில் அந்த கணக்கையும் தீர்த்து விடுவோம். கேரள மக்கள் செய்த தவறை அவர்களே சரி செய்து விடுவார்கள் என்றும் கூறினார். அவருக்கு பதிலளித்து பேசிய சுரேஷ் கோபி, எம்புரான் படத்தை பிரிட்டாஸ் குறிப்பிட்டு பேசுகிறார். உண்மையில் கேரள அரசுக்கு தைரியம் இருந்தால் கேரள மார்க்சிஸ்ட் கட்சிகளை விமர்சிக்கும் விதமாக உருவான TP51 லெஃப்ட் ரைட் லெஃப்ட் படங்களை ரீரிலீஸ் செய்யுமா என கேட்டார். He was talking about Empuran, a cinema which was yesterday. Does he dare to have a re-release of 51 cuts, TP Chandrasekharan? Left, right, left. Left, right, left. 2 films. Does Mr. Brittas or his Kairali channel or his chairman in the Kairali channel, who is a leading actor in the Malayalam film industry, I do not wish to take his name because he is a noble soul. Do they have the guts? Does the Chief Minister of Kerala have the guts? They should have the guts to let these 2 films be screened again. Permitted to be screened. Then they can start yelling for Empuran. சர்ச்சை எழுந்தவுடன் எம்புரான் படத்தில் நன்றி தெரிவித்ததில் இருந்து எனது பெயரை நான் தான் நீக்க சொன்னேன். படத்தில் இருந்து காட்சிகளை நீக்கும்படி எம்புரான் படக்குழுவிற்கு எந்த அழுத்தமும் தரப்படவில்லை. படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அனைவரும் கலந்து பேசிதான் படத்தில் 17 இடங்களில் காட்சிகளை நீக்கி இருக்கின்றனர். Undisturbed. This is the truth. I'm ready to take any punishment if this falls out to be a false on record deposit that I am making in this upper house. I know the responsibility. Sir, it was the decision of the producers and the lead actor of the film, with the permission of the director of the film, to remove 17 portions from that film. It was their decision. Please. And what is the circus which is going on in the name of politics in the whole of the state? Defaming my political party. பாரதிய ஜனதாவை விமர்சிக்கும் இந்த கட்சி 800 பேரை கொன்றிருக்கிறது, 600 குடும்பங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் ஆவேசமாக பேசினார். 800 ചില്ലുവാനം പേരെയാണ് കേരളത്തിൽ കൊന്നൊടുക്കിയത് ഈ രാഷ്ട്രീയ പാർട്ടി. അവരുടെ കൊലപാതക രാഷ്ട്രീയം മുനമ്പത്ത് 600 കുടുംബങ്ങളെയാണ്. സർ പ്ലീസ് ഗിവ് മീ ലിറ്റിൽ ടൈം പ്ലീസ് സർ. 600 കുടുംബങ്ങളെ അവരെ ചതിയിൽപ്പെടുത്തി മാത്രമല്ല വഹിച്ചിരിക്കുകയാണ്.